Hi friends, நான் வரதராஜா and welcome to our channel. இன்னைக்கு நம்ம எபிசோட் 627 subscribers real life goals experience தாங்க வந்து பார்க்க போறோம். கல்யாணம் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரொம்பவும் முக்கியமான ஒரு அங்கம். அதை விட முக்கியமான அங்கம் ஹனிமூன் அப்படின்றது தான். இந்த ஹனிமூனுக்கு போகும்போது இந்த லொகேஷனுக்கு போகலாமா இந்த லொகேஷனுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி நிறைய கப்புள் செலக்ட் பண்ணி லொகேஷன்ஸுக்கெல்லாம் போவாங்க, அங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா நீங்க ஒரு அட்வென்ச்சரஸான கப்புளா இருந்து ஒரு ஹாண்டட் பிளேஸ்ல ஹனிமூன் கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி அந்த இடத்துக்கு போயிட்டதுக்கு அப்புறம் இந்த டிசிஷன் நம்ம எடுத்தது கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு உண்டான செகண்ட் சான்ஸ் கிடைக்காம இருக்கும்போது அப்போ உங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குன்றதை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க பார்க்க போற நிகழ்வுல அப்படிப்பட்ட மிகவும் சுவாரஸ்யமான சம்பவம் தாங்க காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவத்தை நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, இல்லைனா நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே போடுற வீடியோ உங்களால உடனே பார்க்க முடியும். இப்போ வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு நிகழ்வை நம்மளுக்கு சென்னையிலிருந்து ரோஷினி அப்படின்ற ஒரு சப்ஸ்கிரைபர் மெயில் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த ஒரு அமானுஷமான நிகழ்வு அவங்களுக்கு 7 வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததாகவும் இந்த ஒரு நிகழ்வுடைய தாக்கத்திலிருந்து இதுவரைக்கும் அவங்களால மீள முடியல. அவங்களுடைய கல்யாண வாழ்க்கையோடைய ஆரம்பமே இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, கதையோடைய ஸ்டார்டிங்ல இருந்தே வர ஆரம்பிப்போமே. ரோஷினி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐடி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்றாங்க. அங்க அவங்களுக்கு நீரஜ் அப்படின்ற ஒருத்தரோட பழக்கம் உண்டாகுது. ஃபர்ஸ்ட் 2 பேரும் வந்து ஃப்ரெண்டா தான் பழகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா லவ்வா மாறுது. இந்த நீரஜ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவை சேர்ந்தவர் தான். அவருக்கு ராஜஸ்தான் தான் பூர்வீகம். சோ இந்த 2 கல்ச்சர் ஒத்து போகிறது அப்படின்றது வந்து சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது, ரொம்பவும் டஃப்பான ஒரு விஷயம். சோ இந்த கல்யாண பேச்சு எடுக்கும்போது ரோஷினியோடைய வீட்லயும் சரி நீரஜோடைய வீட்லயும் சரி பயங்கரமான எதிர்ப்புகள். இவங்க 2 பேரும் இல்ல நாங்க 2 பேரும் தான் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவும் அந்த எதிர்ப்பை மீறி அடமெண்டா இருந்திருக்காங்க. ஃபைனலா அவங்களுடைய பேரண்ட்ஸ் சரி பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருடைய கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறாங்க. கல்யாணமும் ஒரு வழியா நடக்குதுங்க. ராஜஸ்தான் முறைப்படி தான் வந்து கல்யாணம் நடக்குது. கிட்டத்தட்ட அந்த 4-5 டேஸ் மேரேஜ் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப சூப்பரா என்ஜாய் பண்றாங்க ரோஷினி. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு முன்னாடியே இவங்க என்ன டிசைட் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்னா நம்ம ஹனிமூன் போக போறோம். இந்த ஹனிமூன் போற பிளேஸ் எல்லாம் நார்மலான ஒரு பிளேஸா இருக்கக்கூடாது, எல்லாம் செக்லூடட் ஏரியாவா இருக்கணும், யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஏரியா மாதிரி இருக்கணும். அந்த இடத்துல ஒரு மாதிரி எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணணும், மிஸ்டீரியஸான இடங்களுக்கெல்லாம் போகணும், ஹாண்டட் பிளேசஸா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்றதெல்லாம் நீரஜ் கிட்ட சொல்லி வச்சிருந்தாங்க. நீரஜ் ராஜஸ்தானை சேர்ந்தவர் தான். ஸோ அவருக்கு ராஜஸ்தான்ல 2 இடம் தெரியுங்க. ஒன்னு வந்து குல்தாரா, இன்னொன்னு வந்து பாங்கட். ஸோ இந்த குல்தாரா வந்து ரொம்பவும் டேஞ்சரஸான ஒரு பிளேஸ்ன்னு சொல்லி நீரஜுக்கு தெரியும். ஸோ இவர் என்ன சொல்றேன்னா அந்த இடம் வேணாம், ஏன்னா அந்த இடம் நான் நினைச்சதை விட அளவுக்கு அதிகமான ஆபத்துகள் இருக்கிற இடம். ஈவினிங் 5 o'clock மேல அந்த குல்தாரால யாருமே இருக்க மாட்டாங்க, ஏன்னா பயங்கர ஹாண்டிங் எல்லாம் நடக்கும், வேணாம் அப்படின்றாரு. ஆனா இந்த பாங்கட் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் வந்து நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு இடம். அந்த இடமும் ஹாண்டட் அப்படின்னு சொல்லி பல வதந்திகள் வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கௌரவ் திவாரி அப்படின்ற ஒருத்தர் இருந்தார் இல்லையா, இந்த பேரநார்மல் எக்ஸ்பர்ட், அவரு எல்லாம் இந்த பாங்கடுக்கெல்லாம் போயிருக்காரு. போயிட்டு இந்த இடத்துல வந்து அவ்வளோ ஹாண்டிங் எல்லாம் கிடையாது, ஆனா மக்கள் தான் ஹைப் அப் பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் அவர் ஒரு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணிட்டு செத்தும் போயிட்டாரு அவரு. அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு நீரஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த இடத்துக்கு தான் போகணும், இந்த இடத்துல பயங்கர சூப்பரா இருக்கும், ஆனா அந்த இடத்துடைய செக்யூரிட்டியும் ரொம்ப டைட் தான், செக்யூரிட்டியை ஏமாத்திட்டு தான் நைட்டு நம்ம அங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்றாருங்க. ரோஷினி வந்து இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்கல. இந்த நைட்டு ஸ்டே பண்றது வந்து நீரஜ் ஒத்துக்க மாட்டாரு, ஏன்னா ஹோட்டலுக்கு தான் திரும்பி போகணும் அப்படின்றது இவங்களுக்கு தெரியும். ஓகே அப்படின்னு சொல்லி இவங்களும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தானை எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. சுத்தி முத்தி போகும்போது அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, ஏன்னா அங்க இருக்கிற கல்ச்சரே ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. எஸ்பெஷலி நம்ம சவுத் இந்தியால இருந்து நார்த் இந்தியாவுக்கு போகும்போது கல்ச்சரல் டிஃபரன்சஸ் எல்லாம் இருக்கும்ல, ஒரு சில விஷயங்கள்லாம் பயங்கர பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த இடத்துல போய் நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிப்போம். அப்படிதான் ரோஷினியும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இவங்க நியூலி மேரிட் கப்பிள் ஹனிமூனுக்காக போயிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல போகும்போது இவங்க அந்த வயசுல இருக்கும்போது அவங்களே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரொமான்டிக்கா இருக்கணும்னால எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இல்லையா.
ஆனால் பப்ளிக்காக அவங்க போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கை பிடிச்சி நடந்தாங்க கூட அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ரோஷினிக்கு லைட்டாக ஒரு சங்கோச்சத்தை வந்து ஏற்படுத்துதுங்க. அதுக்கப்புறம் நீரஜ் கிட்ட சொல்கிறாங்க, இல்லை நீரஜ், வி வாண்ட் ப்ரைவசியாக இருக்கணும், அப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் ஜாலியாக இருக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் வந்து குல்தாராவுக்கு போகிறாங்க. குல்தாராவை சுற்றி பார்க்கும்போது அந்த இடத்துடைய வைபே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குதுங்க. ரோஷினி அந்த குல்தாராக்குள்ளே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவங்க கூட நீரஜ் மட்டும் இல்லாமல் வேற சில பேரும் நடந்து வர மாதிரி ஃபீல் எல்லாம் அவங்களுக்கு வந்திருக்கு. ரொம்ப நெகட்டிவான தாட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. இன்ஃபேக்ட் அந்த இடத்துல மத்தியான வேலையிலேயே அவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ எனக்கு ரொம்ப பயத்தை கொடுக்குது, வா இங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி குல்தாராக்குள்ள என்டர் ஆகி வெறும் 10 நிமிஷத்துல அவங்க அங்கிருந்து வெளியே கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு லஞ்சை முடிக்கிறாங்க. லஞ்சை முடிச்சுட்டு நம்ம அப்படியே பாங்கருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாங்கர் ஃபோர்ட்டுக்கு வந்து போறாங்க. அந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. டைம் போனதே வந்து தெரியலங்க. இவங்க போகும்போதே ஒரு லேட் ஈவினிங்ஸ் ஒரு 3 o'clock 3:30 அப்படி தான் வந்து போயிருப்பாங்க. ஒரு 5 மணி 5:30 மணி வரைக்கும் அப்படியே சுத்திக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த வின்டர் நைட்ஸ் அப்படின்லாம், ஸோ சீக்கிரமே வந்து பாத்தீங்கன்னா சன் எல்லாம் செட் ஆயிடும், இருட்டாயிடும். அந்த இருட்டாகிற டைம்ல அங்க இருக்கிற இந்த வாட்ச்மேன் செக்யூரிட்டி எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்க வந்து எல்லாரையும் போங்க 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 அப்படின்னு சொல்லி விரட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. இவங்க 2 பேரும் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த வாட்ச்மேனுக்கு தெரியாம நம்ம எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த இடத்துலயும் வந்து ரவுண்ட்ஸ் வந்துகிட்டே இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 7 மணி வரைக்கும் அந்த வாட்ச்மேன் வந்து சுத்திக்கிட்டு இருந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் அவருமே கிளம்பி போயிட்டாரு. இவங்க ஓரமா ஒரு இடத்துல ஒளிஞ்சு இருந்தாங்க. ஸோ சவுண்டே இல்லை அப்படின்னதுக்கு அப்புறம் 8 மணி அளவா அந்த இடத்துல இருந்து வெளியே வராங்க. அந்த வியூவே வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததுங்க. ஒரு மிகப்பெரிய ஃபோர்ட்டு, அந்த ஃபோர்ட்டுக்கு நடுவில் இவங்க மட்டும் ஒரு ராஜா ராணி மாதிரி இமேஜின் பண்ணிக்கிறாங்க. ஃபுல் மூன் நைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஒரு பௌர்ணமி வெளிச்சம், ஒரு மாதிரி விதமான ஒரு வைபுங்க. அந்த வைப்ல இவங்க 2 பேரும் ஒரு பாறாங்கல் மாதிரி ஒன்று இருக்குங்க. அந்த பாறாங்கல் மேலே உட்காந்து அப்படியே பேச ஆரம்பிக்கிறாங்க. நல்லா ஜாலியாக தான் போய்கிட்டு இருந்தது. 8 மணி முடிஞ்சு 9 மணி ஆகுது. 9 மணிக்கு இவங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதே வந்து டின்னராக சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் எல்லாம் டின்னராக சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 மணி அளவில் அவங்க அப்படியே வந்து உட்காந்து பேசிக்கிட்டே அப்படியே வந்து லைட்டாக இவர் வந்து கையை போடுறாரு ரோஷினி மேலே. அந்த டைமில் திடீர்னு யாரோ இவங்க பின்னாடி இருந்து, நீங்கள் 2 பேரும் இங்கிருந்து போயிருங்க அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குதுங்க. ஆனால் இந்த வாய்ஸ் ஒரு பெண்ணுடைய வாய்ஸ். இவங்களுக்கு அப்படியே ஹார்ட் பீட்டே ஸ்டன் ஆகுது. திரும்பி பார்க்குறாங்க, யாராவது இருக்காங்களா இந்த இடத்துல, நம்மளை தவிர வேற யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லி சுற்றி முற்றி பார்க்குறாங்க. பாறாங்கல், அந்த பாறாங்கல் மேலே இவங்க தான். அங்கே உட்காந்து பார்க்கும்போது ஒரு என்டையர் டிஃப்ரெண்ட் வியூ வந்து தெரியுது. இந்த பக்கம் யாருமே கிடையாது, வாட்ச்மேனும் கிடையாது. வாட்ச்மேனும் வந்து மேல் வாட்ச்மேன் தான். அப்போ இது ஃபீமேல் வாய்ஸ் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதுக்கப்புறம் அதை கண்டுக்கல. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகுது, ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு திரும்பியும் அதே வாய்ஸ், சேம், நான் இவ்வளோ சொல்லி போக மாட்டீங்களா அப்படின்ற ஒரு வாய்ஸ். இவங்க திரும்பி அப்படியே பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்க்கும்போது ஒரு விரக்தி, ஒரு விதமான ஒரு பயம், அந்த அட்மாஸ்பியர், அந்த காற்றுல இருக்கிற மாய்ச்சர், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுக்குது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வைபை கொடுக்குது. ஒரு பேய் படத்தில் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்து இவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரோஷினியோடைய மனசு படப்படா நடிக்க ஆரம்பிக்குது. ரோஷினி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நீரஜ் கிட்ட, நீரஜ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, இது வந்து ஏதோ தப்பான டிசிஷன் எடுத்துட்டோம் போல இருக்குது, இந்த லொக்கேஷன் வேணாம், இங்கிருந்து வேற எங்கேயாவது போயிடலாம், இந்த இடமே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு. சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா, இங்கிருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம்னா வேற ஒரு லொக்கேஷன்ல போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போறாங்க. அந்த இடத்துல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டன் மாதிரி இருக்குங்க. அந்த கார்டனுக்கு நடுவில் வந்து இவங்க உட்காடுறாங்க. உட்காந்துட்டு திரும்பியும் வந்து கொஞ்ச நேரம் அந்த ஒரு மூடை செட் பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி நீரஜ் வந்து பேசிக்கிட்டே இருக்காரு. ஆனா ரோஷினிக்கு வந்து அந்த என்ஜாய் பண்ற மூடே போயிருச்சு. அவங்க வந்து அவுட் ரைட் அண்ட் மூமெண்ட், அவங்க வந்து பயத்துல தான் இருக்காங்க. மனசெல்லாம் அப்படியே அவங்களுக்கு பட நடிச்சுக்கிட்டே இருக்கு. இல்லை எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, வேணாம் வேணாம், நம்ம இங்கேருந்து போயிடலாம். ஏமா போயிடலான்னா இப்போ போகவே முடியாதுமா, ஏன்னா இப்போது நம்ம வந்து ஒரு ஃபோர்ட்டுக்குள்ளே இருக்கிறோம், தெரியாதனமாக உள்ளே இருக்கிறோம். அடுத்த நாள் காலையில் ஓப்பன் பண்ணால் தான் நம்ம வெளியே போக முடியும். எப்படி நம்ம வெளியே போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீரஜ் ரோஷினி கிட்ட கேட்குறப்பல, ஐயோ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக அங்கேயே இருக்கிறதா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு, என்னால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப பயமாக இருக்குது, எதோ சவுண்டெல்லாம் கேட்குது, ஒரு பொண்ணு பேசுகிற மாதிரி சவுண்டு கேட்குதே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது பட்டுன்னு அந்த இடத்துல ஒரு கொலுசு போட்டுக்கிட்டு ஒரு பொண்ணு நடந்து வந்தா எப்படி சவுண்டு கேட்குமோ கொலுசு சத்தம் கேட்குதுங்க. அந்த கொலுசுன்றது வந்து நார்மலான ஒரு கொலுசு மாதிரி கிடையாது. இந்த நார்த் இந்தியாவிலலாம் ஒரு பெரிய பெரிய கொலுசெல்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கொலுசு
இவங்களுக்கு அந்த சவுண்டை கேட்ட உடனே என்ன பண்றதுன்னே தெரியல. 2 பேரும் அட்டர் சைலன்ஸ்ல இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அப்படியே சைலண்ட் ஆகுதுங்க. அந்த சைலன்ஸ்லயே இப்போ நீரஜுக்கும் மூட் ஆஃப், அவருமே பயத்தோட உச்சகட்டத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அப்படியே ரோஷினியை பார்க்குறாரு. என்ன பண்றது, இங்கிருந்து எழுந்து போயிடலாமா அப்படின்னு சொல்லி கையை பிடிக்கிறாருங்க. கையை பிடிக்கிற அந்த செகண்டே, நான் சொல்லி இவ்வளவு சொல்லியும் போகலையா, நீங்க போவீங்களா போக மாட்டீங்களா, என்ன நினைச்சீங்க, என்ன இடம் தெரியுமா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வாய்ஸ் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுதுங்க. இந்த ஆக்ரோஷமான ஒரு சவுண்டை கேட்ட உடனே இவங்களுக்கு கை கால்லாம் அப்படியே ஷிவராக ஆரம்பிக்குது. ரோஷினி வந்து அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நீரஜுக்கு ரோஷினியை கண்ட்ரோல் பண்றதா, இல்ல பயப்படாம இருக்கிறதா, இல்ல தனக்கு தானே தைரியம் சொல்லிக்கிறதா அப்படின்ற மாதிரி ஒரு மனநிலைமையில தான் அவரு இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து மெதுவா எழுந்துக்கிறாங்க. எழுந்து கொஞ்சம் தூரம் நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. சரி, இது வந்து ஓப்பன் பிளேஸா இருக்கு, அதனாலதான் இந்த மாதிரிலாம் யாரோ எங்கிருந்தோ பார்த்து நம்மளை பிராங்க் பண்றாங்க போல இருக்கு. அந்த இடத்துல ஒரு சில இடங்கள்ல மரங்கள்லாம் அடர்ந்து இருக்கும், அந்த மரங்களுக்கு நடுவில் போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த கரெக்டா அந்த மரங்களுக்கு நடுவில் போய் உட்கார்றாங்க. கரெக்டா உட்காரும் போது இவங்களுக்கு எதிரில் நிறைய மரங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த உயரமான மரத்து கிளையிலிருந்து யாரோ உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி, ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு பிம்பம், ஒரு காட்சி இவங்களுக்கு தெரியுது. நீரஜ் அப்படியே உத்து பார்க்கறாரு. உத்து பார்த்தா அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஊஞ்சல் உண்மையாலே இருக்கு. அந்த ஊஞ்சல் மட்டும் ஆடுது, அந்த இடத்துல காத்தெல்லாம் அடிக்கல, அப்படியே கப்சுப்புன்னு இருக்குதுங்க. ஊஞ்சல் ஆடுது, ஆனா அந்த ஊஞ்சல்ல யாரும் உட்கார்ந்துட்டு இல்ல, யாரும் முன்ன பின்ன அந்த ஊஞ்சலுக்கு பக்கத்துல இல்ல. இப்போ இதை நீரஜ் பார்த்துட்டாரு, ஆனா ரோஷினி பார்க்கல. நீரஜுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த இடத்துல ஏதோ பிரச்சனை இருக்குடா, பிரச்சனையில தேவையில்லாம நம்மளே வந்து மாட்டிக்கிட்டோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு. சரி, ரோஷினி இதை பார்த்தா ரொம்ப பயந்துருவாங்க, இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இவர் கையை பிடிச்சி எழுதுகிறாருங்க. அந்த ரைட் அந்த மூமெண்ட்ல இவர் வந்து பாக்குறாரு, அவ்வளோ நேரம் அந்த ஊஞ்சல்ல யாருமே உட்காந்து இல்லைல்ல, ஆனா இப்போ அந்த ஊஞ்சல்ல ஒரு மணப்பெண் கோலத்துல காகராலாம் போட்டு, இந்த தலையிலலாம் அந்த இது போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு ஒரு பெண் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊஞ்சல் மேல உட்காந்துக்கிட்டு இருக்குங்க. உட்காந்துக்கிட்டு அப்படியே அந்த கயிறை பிடிச்சி இப்படி ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே நீரஜுக்கு செம்ம பயம், இவருக்கு வயிற்ற கலக்க ஆரம்பிச்சிருது. இப்போ இவரால் பாத்ரூம் போகாமலும் இருக்க முடியாது, இப்போ இவரால் தனியா ரோஷினியை விட்டுட்டும் போக முடியாது. என்ன பண்றதுன்னு தெரியாம ரோஷினி அப்படியே முழிச்சுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ரோஷினி என்னடா ஆச்சுன்னா, எனக்கு ரொம்ப வயிற்ற கலக்குது அப்படின்னு. ஐயோ அறிவு கட்டவனே, சரி போ எங்க போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கையில ஒரு 2 வாட்டர் பாட்டில் இருக்கு, எடுத்து குத்து அனுப்பிச்சு விடுறாங்க. இவர் அந்த இதுல குடுக்குன்னு ஓடுறாரு. ஆனா ரோஷினிக்கு அந்த இருக்கிற உருவம் வந்து தெரியல. இவங்க பாட்டுக்கு தனியா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நீரஜும் போறாரு. ஒரு 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, 15 நிமிஷம் ஆகுது, 20 நிமிஷம் ஆகுது. இப்போ ரோஷினிக்கு பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா 20 நிமிஷம் ஆயிடுச்சு, இவன் பாத்ரூம் போறேன்ட்டு போனவன் முன்னா வரவே இல்லையடா, ஐயோ என்னது இது, நான் தனியா மாட்டிக்கிட்டேனா, இந்த இடத்துல வேற என்னென்னமோ சவுண்ட் எல்லாம் கேட்குதே அப்படின்னு சொல்லி முழிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரோஷினியோடைய கண்களுக்கு அந்த ஊஞ்சல் தென்படுதுங்க. ஊஞ்சல் மட்டும் ஆடுது. அதை பார்த்த உடனே அவங்க பயத்தோட உச்சகட்டத்தில் இருக்கும்போது அந்த ஊஞ்சல்ல யாருமே உட்கார்ந்து இல்ல, ஆனா அந்த ஊஞ்சலுடைய கயிறுகளை ஒரு நபர் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரியும், அந்த நபர் ஊஞ்சல் இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு மேல், அந்த மேல் வந்து பாக்குறாங்க. ரோஷினி அந்த மேல பார்த்த உடனே அவங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது, சவுண்டே வரல அவங்களுக்கு. லிட்டரலி ஃப்ரீஸ் ஆகி போய் அப்படியே பயத்தோட உச்சகட்டத்தில் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பட்டுன்னு அவங்க ஷோல்டர் மேல ஒரு கை, கத்துறாங்க. கத்துறது திரும்பி பார்த்தா ஷோல்டர் மேல இருக்கிற கை வேற யாரும் கிடையாது, நீரஜுங்க. நீரஜும் அப்படியே வேர்த்து விறுவிறுத்து அப்படியே உடம்பெல்லாம் நடுங்கி போய் நிக்கிறாரு. டேய் நீ என்னடா இப்படின்னா, நான் என்னுடைய வேலையை முடிச்சுக்கிட்டு இருந்தேனா, யாரோ என்னை நோக்கி நடந்து வர மாதிரியே இருந்தது, சரி நீ தான் நடந்து வர அப்படின்னு சொல்லி நினைச்சு எட்டி பார்த்தா ஒரு மணப்பெண் கோலத்துல ஒரு பெண் என்னை பார்த்து நடந்து வந்துகிட்டே இருந்தது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நம்ம நிறைய தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லி நீரஜ் அழுக ஆரம்பிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் ரோஷினி, சரி நம்ம இருக்கிற இடமே ஒரு மாதிரி இருக்கு, இந்த லொகேஷனை சேஞ்ச் பண்ணி இன்னொரு லொகேஷனுக்கு போகலாம். இப்ப நீரஜ் சொல்றாரு, நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பாறை மேல இருந்தோம், அதுக்கப்புறம் இந்த கார்டனுக்கு வந்தோம், ஏன் பாத்ரூம் கூட போயிட்டேன், இவ்வளவு 3 இடங்கள்லயும் இந்த மாதிரி அமானுஷங்களை பார்த்துருக்குமே, இப்ப வேற ஒரு இடங்களுக்கு வராதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்கிறாரு. இல்ல இதை பத்தி பேசுறதுக்கு உண்டான டைம் இல்ல, வா வேற ஏதாவது ஒரு லொகேஷன் போவோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துலயே கொஞ்சம் தூரம் நடந்து போறாங்க. அட்லீஸ்ட் வாட்ச்மேன் இவங்களை பாத்திர மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி தான் இவங்க வந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த வாட்ச்மேன் கூட வந்து பாத்தீங்கன்னா உள்ள வரவே வெளியே தான் இருக்கிறாப்ல. அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஃபைனான ஒரு இடத்த வந்து பாக்குறாங்க. சரி இந்த இடம் வந்து எல்லா டைரக்ஷன்ல இருந்து பார்த்தாலும் நம்ம இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கோம்ன்றது தெரியும், நம்ம இங்க உட்காந்துக்கலாம், ஒரு பிளெயினான கிராஸ் லேண்ட் அந்த மாதிரி ஒரு இடம், இந்த இடத்துல உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஷினியும் நீரஜும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க.
அப்படியே ஒரு 5 நிமிஷம் ஆகுது, 10 நிமிஷம் ஆகுது, அரை மணி நேரம் ஆகுது. கரெக்டா நைட்டு ஒரு 1:30 மணி அளவு இருக்குங்க. 1:30 மணிக்கு இவங்க லைட்டா கண்ணை சர்றாங்க, நல்லா தூங்குறாங்க. ஒரு 3 மணி வரைக்கும் நல்லா டீப் ஸ்லீப்ல இருக்காங்க. திடீர்னு 3 மணிக்கு யாரோ சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க, உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸ் வந்து ரொம்பவும் டிஸ்டர்பிங்கா இருக்கு உங்களுக்கு. இவர் நீரஜ் வந்து அப்படியே வந்து தூக்க கலக்கத்தில் அப்படி கண்ணை முழிக்கிறாரு. அதுக்கப்புறம் ரோஷினி எழுப்புறாரு. ரோஷினியை வந்து அப்படியே தூக்க கலக்கத்தில் கண்ணை தொடச்சிட்டு அப்படியே இருந்து உட்காடுறாங்க. வாய்ஸ் மட்டும் கேட்குது, ஆனால் உருவங்கள் வந்து தெரியல. ஒரு ஆணும் பெண்ணும் சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு வாய்ஸ். என்ன ரோஷினி இந்த மாதிரி வாய்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு, என்ன பண்றது அப்படின்னா, இல்லை எனக்கும் கேட்குது, உனக்கு என்ன மாதிரி ஒரு உருவத்தை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அப்பதான் கேட்குறாங்க. அவர் சொல்ற மாதிரி மணப்பெண் கோலத்தில் ஒரு உருவத்தை பார்த்தேன். அதுக்கப்புறம் நான் ரோஷினி சொல்றாங்க, ஆக்சுவலாக நான் அந்த உருவத்தை பார்க்கவே இல்லை. நான் பார்த்த உருவம் ஊஞ்சல அந்த ஒரு ரோப்பை பிடிச்சி ஆட்டிக்கிட்டு இருந்தது. அது வந்து ஒரு மேலோட உருவம் பார்த்தேன். அந்த உருவத்தை பார்க்கறதுக்கும் ரொம்ப பயமாக இருந்தது. பட் அதோட ஃபேஸெல்லாம் நான் கிளியராக பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் பின்னாடி பேசுகிற சத்தம்லாம் கேட்டுகிட்டு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சத்தம் அப்படியே ஸ்டாப் ஆகுதுங்க. ஸ்டாப் ஆகிட்டு, என்ன உங்களுக்கு எங்களுடைய ஃபேஸை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு வாய்ஸ் கேட்குது. அந்த வாய்ஸுமே ஆம்பளை வாய்ஸும் கேட்குது, பொம்பளை வாய்ஸும் கேட்குது. இவங்களுக்கு என்ன யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி காலியான இடத்துல உட்காந்து ஸ்டன் ஆகி போய் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தது ரொம்ப சைலண்டா பேசணும். எப்படி கேட்குது, எங்க இருந்து யார் நீங்க ஏற பயன்படுத்துறீங்களா அப்படி இப்படின்னு சொல்லி நீரஜ் வந்து கத்துறாரு. டேய் ரொம்ப பேசாது, இது எங்களோட இடம், உங்களை யாரா இங்க வர சொன்னது, வெளியே போடா, நீ முதல்ல வெளியே போடா, உன்னோட நல்லதுக்கு தான் சொல்றேன், நீ உயிரோட இருக்க மாட்டே, வெளியே போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுற மாதிரி ஒரு வாய்ஸ். என்னடா இது அப்படின்னு சொல்லி இவங்க சுத்தி முத்தி பாக்குறாங்க. திடீர்னு அந்த தூரத்துல ஒரு வால் இருக்கும். அந்த வால் மேல 2 பேர் கையை கோத்துக்கிட்டு நடந்து போறத வந்து இவர் பாக்குறாரு. கரெக்டா உத்து பாக்குறாரு. அப்பதான் அந்த நிலா வெளிச்சத்துல இவங்களுக்கு தெரியுது, அந்த மணப்பெண் கோலத்துல இருந்த அந்த ஒரு ஆன்மாவும் ஒரு மகன் கோலத்துல இருந்த இன்னொரு ஆன்மாவும் கையை கோத்துக்கிட்டு அந்த செவுரு மேல நடந்து போறத பாக்குறாங்க. பார்த்த உடனே இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுடுதுங்க. அப்படியே அந்த ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து எகிரி குதிக்கிற மாதிரி குதிக்குதுங்க. ஐயோ அப்படின்ட்டு அப்படி பார்க்கும்போது பட்டுன்னு பார்த்தா இவங்க முன்னாடி ஜஸ்ட் ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல அந்த 2 ஆன்மாவும் நின்றுகிட்டு இருக்குங்க. அந்த ஆன்மாக்களுடைய உருவங்கள் வந்து தெரியுது, ட்ரெஸ் போட்டிருக்கிறது தெரியுது, அந்த ஆன்மாவுடைய ஃபேஸ் வந்து தெரியல. ஏன்னா அந்த பெண்ணுடைய ஆன்மா வந்து பாத்தீங்கன்னா இந்த கூங்கட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது தலையை சுத்தி அந்த சாரி போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி போட்டுட்டு இருந்தது. ஃபேஸ் வந்து அந்த கூங்கட் வந்து கவர் பண்ணியிருந்ததுங்க. இந்த மணமகனுடைய ஆன்மா வந்து ஒரு குல்லா மாதிரி போட்டு ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பூவெல்லாம் தொங்க விடுவாங்கல்ல, அந்த மாதிரி தொங்க விட்டு இருந்தது. ஸோ 2 பேருடைய முகமும் தெரியல, இது உண்மையிலேயே ஆன்மாவா இல்லை யாராவது ஒரு ஆண் பெண்ணா இவங்களை வந்து பயமுறுத்த முயற்சி பண்றாங்களா, இந்த மாதிரி 1008 கேள்விகள் உங்களுடைய மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஜின்னு ஒரு காத்து அடிக்குதுங்க. காத்து அடிச்சதுல அந்த கூங்கட் வந்து பறக்குது. அதுக்கப்புறம் அந்த பூ, அந்த தொப்பி அது வந்து எகிரி கீழே விழுதுங்க. அப்போதான் இவங்க லிட்டரலா ஃபேஸை பார்த்துருக்காங்க. ஃபேஸை பார்த்து ஸ்டன் ஆயிட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய முகத்துல ஸ்கின்னே கிடையாதுங்க, வெறும் எலும்பு மட்டும்தான் இருக்கு. பல்லுகள் எல்லாம் தெரியுது, ஒரு லிட்டரலி ஒரு ஸ்கெலிட்டன் மாதிரி தான் இருக்கு. ஆனா முடியெல்லாம் இருக்கு, கண் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஸ்கெலிட்டன் வந்து பேசுற மாதிரி இருக்குங்க. ஒரு மாதிரி வியர்டா இருக்கு. ஆனா அந்த பெண்ணுடைய முகம் வந்து பாத்தீங்கன்னா பாதி வந்து ரொம்பவும் பியூட்டிஃபுல்லா இருக்கு, மிச்ச பாதியில வந்து நிறைய அடிபட்டு அங்க இங்க கீரல், அந்த கீரல்ல இருந்து ரத்தம் வர மாதிரி, ஒரு சைடு கண் வந்து தொங்குற மாதிரி, இந்த மாதிரி ஒரு உருவங்களை பாக்குறாங்க. பார்த்த உடனே அந்த இடத்துல நிக்காம அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. கத்துக்கிட்டே ஓடுறாங்க. ஃபாஸ்டா ஓடிட்டே இருக்கும்போது பட்டுன்னு ஏதோ ஒரு இடத்துல போய் மோதுறாங்க. மோதி 2 பேரும் கீழே விழுகிறாங்க. கீழே விழுந்த உடனே ஐயோ அம்மா அப்படின்னு முழிச்சு பாக்குறாங்க. முழிச்சு பார்த்தா அந்த இடத்துல யார் தெரியுமா இருந்தா, அந்த வாட்ச்மேனோ இல்ல செக்யூரிட்டியோ அவர் வந்து நின்றுகிட்டு இருக்காருங்க. நீங்க எப்படி இங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. இப்போ இவங்களுக்கு இருக்கிற பயம் என்னன்னா, வந்திருக்கிறது மனுஷனா இல்ல இவனும் பேயா அப்படின்ற ஒரு டவுட் தான். அப்படியே வாட்ச்மேனை பார்த்து இந்த மாதிரி நாங்க வந்தோம், ஒரு மாதிரி ஐடியால இருந்தோம், ஒரு மாதிரி மூச்செல்லாம் வாங்குது இவங்களுக்கு. இவங்க என்ன சொல்ல வராங்கன்றதே கிளியரா சொல்ல முடியல. அவர் புரிஞ்சுக்கிறாரு, ஏதோ ஒரு பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க, அமானுஷமான பிரச்சனை எல்லாம் மாட்டிக்கிட்டாங்க. சரி நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி நேரா கூட்டு போய் அவருக்குன்னு ஒரு சின்னதா ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல வந்து உட்கார வைக்கிறாரு. என்னாச்சு, எப்படி இங்க இருக்கிறீங்க, நாங்க எல்லாரையும் வெளியே அனுப்பணுமே, நீங்க மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இல்ல நாங்க சுத்தி பார்த்துட்டு இருந்தோம், திடீர்னு வந்து ஒரு ஓரமா இவனுக்கு பாத்ரூம் வருதுன்னு போனா, அதுக்கப்புறம் இது மூடிட்டீங்க, எங்களால வெளியவும் போக முடியல, பயத்துல
நாள் அப்படியே இருந்துட்டோம், இன்னைக்கு நைட் இங்கேயே ஸ்டே பண்ணிடலாம், நாளைக்கு காலைல போயிடலாம்னு சொல்லி இருந்துட்டோம் அப்படின்ற மாதிரி போய் கதையெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க, ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு சில வருடங்கள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி இதே மாதிரி தான் ஒரு கப்பல் உள்ள வந்து நைட்டு ஸ்டே பண்ணணும்னு வந்தாங்க. அந்த கப்பலுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியல, அவங்களுடைய உடல்களும் வந்து நம்மளுக்கு கிடைக்கல, அவங்க திடீர்னு நைட்டோட நைட்டா மாயமா ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட் டைம்ல இந்த இடத்துல 2 கப்புள்ஸ் பேசுற மாதிரி எல்லாம் எங்களுக்கு கேட்கும், ஓடி பிடிச்சி விளையாடுற மாதிரி சவுண்ட் எல்லாமே கேட்கும். நான் ஒரு நாள் போய் பார்க்கும்போது உண்மையிலேயே வந்து மணப்பெண் கோலத்திலையும் மணமகன் கோலத்திலையும் 2 உருவங்கள் ஓடுறத வந்து பார்த்தேன். பார்த்த உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு, இது வந்து மனுஷங்க கிடையாது, வந்து ஆன்மா. இந்த ஆன்மாக்கள் கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னா இந்த ரூம்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரூம்ல தான் இருக்கேன், நான் வெளியே போறதே கிடையாது. திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது, ஆனா இந்த சத்தம் டிஃப்ரெண்டா கேட்குது. ஏன்னா ரெகுலரா அந்த ஆன்மாக்கள் ஓடும்போது ஒரு சத்தம் போடும், அந்த சத்தம் வந்து எனக்கு லிட்டரலா தெரியும். ஏன்னா இத்தனை வருடங்களா அந்த சத்தத்தை வந்து கேட்டுதான் நான் இருக்கேன். ஆனா சத்தம் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு கேட்டுதான் நான் வந்து ஓடி வந்தேன். ஓடி வந்து பார்க்கும்போது நீங்க வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. இது வந்து நான் போலீஸ்க்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க கெஞ்சி கூத்தாடி, ஐயோ சார் வேணாம் சார், நாங்கள் ஏதோ ஹனிமூனு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வந்துட்டோம் அப்படி இப்படின்னு கை காலில் ஊந்து நாங்கள் கிளம்புறோங்க, ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு, அவருமே சரி பாவம் பார்த்து சரி பொழைச்சு போங்க, இந்த மாதிரி இன்னொரு வேலைட்டி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காருங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, ஒருத்தவங்களுடைய ஹனிமூன் எக்ஸ்பீரியன்ஸே இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு 2 பேரும் ஒரு விஷயத்தை டிசைட் பண்றாங்க, நம்ம வாழ்க்கையில என்ன வேணா பண்றோம், ஜாலியா இருக்கிறோம், சந்தோஷமா இருக்கிறோம், பார்ட்டி பண்றோம், ஆனா அட்வென்ச்சர்ஸா மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு டிசிஷனை நீரஜும் ரோஷினியும் எடுக்கிறாங்க அவங்களுடைய லைஃப்ல. இந்த விஷயம் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுங்க. இது வரைக்கும் அந்த அட்வென்ச்சரஸ் சைடு பக்கம் இவங்க போனதே இல்லையா. இந்த அட்வென்ச்சரஸ் சைடு பக்கம் போய் திரும்பி ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டா என்ன பண்றதுன்ற ஒரு பயத்திலேயே இது வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்ததா இல்ல ஒரு விதமான ஒரு த்ரில் கொடுத்ததான்லாம் தெரியல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். ஸோ இதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில ஏதாவது அமானுஷமான நிகழ்வுகள் நடந்திருந்து இந்த நிகழ்வுகளை எங்களை ஷேர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணுங்க, இல்லைனா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயிலா சென்ட் பண்ணி விடுங்க. கண்டிப்பா உங்களுடைய நிகழ்வுகளும் நம்மளுடைய சேனல்ல வீடியோஸா போடப்படும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் வரதராஜா சைனிங் ஆஃப். தேங்க்யூ அண்ட் பாய்.